தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பள்ளி மாணவர்களிடையே இந்த பழக்கம் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் சென்னையில் மாணவர்களிடையே போதைப் பொருட்கள் பழக்கம் அதிகமாக இருப்பதாக பத்திரிகையாளர் ஒருவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை வியாசர்பாடி கல்யாணபுரத்தில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் போதைப் பொருள் பழக்கத்தில் சிக்கி தவிக்கின்றனர். இந்த வார தொடக்கத்தில் 9ஆம் வகுப்பு பெண் மாணவி ஒருவர் தனது வகுப்பறையில் பீர் குடித்து தனது பிறந்தநாளை கொண்டாடி இருக்கிறார். 7ஆம் வகுப்பு படிக்கும் அவரது சகோதரன் அந்த மாணவிக்காக பீரை வாங்கி கொடுத்திருக்கிறார். இதே போல சில நாட்களுக்கு முன்பு 3 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பள்ளி வளாகத்திலேயே பீடி புகைக்க முற்பட்ட போது ஆசிரியர்களால் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் கூலிப் போன்ற புகையிலை பொருட்கள் மாணவர்களிடையே அதிகமாக புழக்கத்தில் இருப்பதால் போதைப் பொருள் பழக்கமும் அதிகரித்து வருகிறது. பெங்களூருவிலிருந்து கொண்டு வரப்படும் புகையிலை பொருட்கள் மாணவர்களுக்கு 150 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு பாக்கெட்டில் 25 கூலிப் பாக்கெட்டுகள் இருப்பதாகவும் மதிய உணவுக்கு பிறகு மாணவர்கள் அதனை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. இதனை பயன்படுத்தும் போது சுமார் 45 நிமிடம் வரை அவர்களுக்கு போதை இருப்பதாக கூறப்படுகிறது. மாணவர்கள் போதைப் பொருள் பழக்கத்தால் அரசும் இதில் தோல்வியை சந்தித்திருக்கிறது. போதை பழக்கம் காரணமாக பள்ளி வளாகம் முழுவதும் பீடி துண்டுகள், கூலிப் பாக்கெட்டுகள் கிடக்கிறது. பள்ளியின் ஆய்வகங்கள் மூடி கிடக்கிறது. கழிவறைகளில் தண்ணீர் இல்லை. இதனால் மாணவர்களை தண்ணீர் வாங்கி பயன்படுத்தும் நிலை இருப்பதாகவும் கூறுகின்றனர் என கூறியிருந்தார். இந்த நிலையில் அந்த செய்தியை பகிர்ந்துள்ள சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தனது தொகுதியிலும் இதுபோன்ற பிரச்சனைகள் இருப்பதாக கூறியிருக்கிறார். அதில் எனது தொகுதியிலும் கூலிப் விநியோகம் அதிகரித்து வருகிறது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் தொடர்ந்து சுட்டிக்காட்டியிருக்கிறேன். போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் விநியோகத்தை தடுக்க மாநிலம் முழுவதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக மாணவர்களிடையே குடிப்பழக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் டாஸ்மாக் கடைகளில் கடுமையான நெறிமுறைகளையும் அமல்படுத்த வேண்டும். மேலும் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ஆதார் இணைக்கப்பட்ட மது விற்பனை போன்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.